தமிழ் தேசியம் அப்படின்னா தமிழர்களுக்கான ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு கருத்தியல் இல்லை ஒரு நாடு, இல்லை தமிழர்களுக்கான முழுமையான அதிகாரம் கொண்ட ஒரு நாடு, அதை வந்து கட்டமைப்பது தான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது தான் குறிக்குது. இந்தியன் நேஷனலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய தேசியவாதம்னு. அது இந்திய மக்களுக்கான ஒரு இனப்பற்று, அந்த பற்றோடு கூடிய அந்த நாட்டுப்பற்று அரசியல், அதுதான். அதே தான் தமிழ் தேசியமும். தமிழ்நாட்டு பற்று அரசியலுங்கிறது தான் தமிழ் தேசியம். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் நம்ம இந்தியர்கள் இந்தியாவில் தமிழ் பேசுகிறீங்க, நீங்கள் தமிழ் பேசுகிறதுனால நீங்கள் வந்து தமிழர் வேற இந்தியர் வேற அந்த மாதிரி வந்து பேசாதீங்க, இது வந்து ஒரு பிரிவினைவாத அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் வந்து அது கிடையாது. ஏன் அப்படி கிடையாது அப்படின்னா, இங்கே வெள்ளையர்கள் வருவதற்கு முன்பு இந்தியா ஒரு நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு நாடாக இருந்ததே கிடையாது. வரலாறுலேயே எப்போவுமே இந்தியா வந்து ஒரு ஆட்சி தன்மைக்குள்ளே, ஒரு ஒற்றை ஆட்சி தன்மைக்குள்ளே, ஒரு கடவுளை வழிபடுறதோ இல்லை வந்து ஒரு மாதிரியான பண்பாடோ ஒரு மாதிரியான கோட்பாடுகளையோ கொண்டு அது இந்தியா இருந்ததில்லை. இன்றைக்கி அப்படி இருந்ததாக பொய் சொல்லப்படுகிறது. இப்போ சங்கிகள் இல்லை வந்து இந்த பாஜகக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, சனாதன ட்ரெடிஷன் அப்படின்னு. சரி, ரொம்ப நெருக்கி கேட்டிங்கன்னா சனாதன ட்ரெடிஷன் என்ன, அக்செப்டிங் எவ்ரி திங்குங்கிறதுல வந்து நிற்கிறாங்க. எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வது தான் சனாதனம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஊரில் ஒரு கடவுள் இருப்பார், இன்னொரு ஊரில் இன்னொரு கடவுள் இருப்பார், ரெண்டு கடவுளையும் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் சனாதனவாதி. அது அப்படி கிடையாது, அது ஒரு புரிதல், அவ்வளோதான். இங்கே இருந்த மக்களுக்கு மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. அதனால வெளியிலேருந்து வந்தவங்க, உள்ளே இருக்கிறதுல வேறுபாடு கொண்டவங்க எல்லாத்தையும் ஏற்றாங்க. அவங்க வந்து பெரிய அளவுக்கு எதிர்க்கல. ஆனால் அட் த சேம் டைம் ஒவ்வொருத்தருக்கும் இங்கே ஒரு தனிப்பட்ட ஐடென்டிட்டிங்கிறது ஒன்று இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. வெள்ளையர்கள் வரும் பொழுது தான் அவன் அந்த ஐடென்டிட்டி எல்லாத்தையும் அவன் உடச்செறிகிறான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதை நம்ம வச்சுட்டு சொன்னோம்னா இவங்களோட உணர்வுகள், இவங்களோட புரிதல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று கன்ஃபியூஸ் ஆகிட்டு அது குழப்பிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம இப்படி சொல்லுவோம். எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ அமெரிக்காவுக்கு போயிடுவோம். இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் கிட்டத்தட்ட எல்லாம் பொருந்தும், அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ அமெரிக்காவில் வந்து நேட்டிவ்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த நேட்டிவ்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவங்க வாழ்கிறாங்க, செவ்விந்தியர்கள். இப்போ நம்ம செவ்விந்தியர்கள்னு சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குதிரையில் உட்காந்துக்கிட்டு ரெக்கைகளை எல்லாம் உடம்புல சொருக்கிக்கிட்டு அந்த மாதிரி அப்படிதான் காட்டியிருக்காங்க. ஆனால் அது வந்து லக்கோட்டாங்கிற ஒரே ஒரு ட்ரைப் தான். செவ்விந்தியர்களில் அந்த கிரேட் பிளைன்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல வாழ்ந்த லக்கோட்டா இன மக்களை தான் நீங்கள் வந்து செவ்விந்தியர்கள்னே ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆனால் செவ்விந்தியர்கள் லக்கோட்டாஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் எஸ்கிமோஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழ்வாங்கல்ல, அவங்க யாரு? அவங்களும் நேட்டிவ் இந்தியன்ஸ் தான். அவங்களும் அமெரிக்கன்ஸ், அதாவது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ், அதே இனம் இல்லையா? ஒரே அதுதான் இங்கே புரிஞ்சுக்க பார்க்கணும். என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே இனமே கிடையாது. ஓகே, நீ வெளியிலேருந்து போன அவ்வளோதான். நீ வெளியிலேருந்து போன உனக்கு எல்லாம் ஒன்றா தெரியுறான். ஏன்னா ஒரு பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னு நீ நினைக்கிற, ஏன்னா உனக்கு அது ஒரு வெளிப்பகுதி. ஆனால் அவனுக்குள்ளே அங்கே அவ்வளோ வித்தியாசங்கள் இருந்துச்சுல்ல. அவனோட வாழ்வியல் வேறு, இவன் வாழ்வியல் வேறு, இவன் வாழ்கிற இடம் வேறு, அவன் வாழ்கிற இடம் வேறு, அவனுடைய ஐடியாலஜி, அவனுடைய எல்லாமே வேறு. அவன் வீடு கட்டுற முறையிலேருந்து வாழ்கிற முறை வேறு, இவன் வாழ்கிற முறை வேறு. அப்போ எல்லாத்தையும் போட்டு கிளப் பண்ண முடியாது. அதே போல் எஸ்டெக் சிவிலைசேஷன் இருந்துச்சு, மாயன் சிவிலைசேஷன் இருந்துச்சு, அவங்களுக்குள்ளே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இப்போ தென் அமெரிக்காலேயே எத்தனையோ பழங்குடி மக்கள், பழங்குடி பிரிவுகள், எத்தனையோ விதமான எத்னிசிட்டி அங்கே இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனி மொழிகள் இருக்குது. 500 நேஷன் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் 500 நேஷனுங்கிறாங்க. யூஎஸோட இதுவா? செவ்விந்தியர்கள் அவ்வளோ இனக்குழுக்கள் தான் இருக்கோம் நாங்கள். 500 நேஷன்ஸ், 500 நேஷன்ஸ் ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்குமெண்ட்ரி. இதை பற்றி தெரிஞ்சு கொள்வதற்கு, அதாவது செவ்விந்தியர்களோட வரலாறை பற்றி அவங்களோட பார்வையிலிருந்து தெரிந்து கொள்வதற்கு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் செவ்விந்தியர் வரலாறுனா இந்த கொலம்பஸ் இவன் போய் பண்ணது, இந்த பண்ண கூத்து, இதுதான் மைண்டில் இருக்குது. ஆனால் அவங்க சைட்லேருந்து அது எப்படி என்ன நடந்துச்சு, இவங்க எப்படி வந்தாங்க, எப்படி ஜெயிச்சாங்க, இவங்க சொல்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அங்கே ரொம்ப பொய்யா கட்டமைக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குங்க. பெரிய வீரர்கள் போலலாம் காமிச்சிருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. ரொம்ப தப்பான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் அவங்கள ஜெயிச்சிருக்காங்க. பின்னாடி குத்தி முதுகில் குத்தி பலவிதமான தாக்குதல்களை ஏற்படுத்தி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சு, அதுக்கு எந்த அளவுக்கு ஜெனோசைட்ஸ் அங்கே நடந்துச்சு, இதெல்லாமே அந்த 500 நேஷன் டாக்குமெண்ட்ரியில் இருக்குது. அப்போ அவங்க தங்களை 500 நாடுகள் 500 நேஷன் தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ இது அப்படியே தான் இந்தியாவுக்கு பொருந்தும். தெரிஞ்சோ தெரியாமல அவனும் இந்தியன்னு சொல்லிட்டாங்க, இவங்க நம்மளும் இந்தியன். கொலம்பஸ் போய் பார்த்து இந்தியாவை கண்டுபிடிக்க போயிட்டு அங்கே போயிட்டு சுற்றி போயிட்டு அப்படி பண்ணுறாரு. அப்போ இது என்னன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு இந்தியாங்கிற பெயர் வந்தது இதுலேருந்து எல்லாமே. நீங்கள் என்ன தான் சுற்றி வந்து இது என்னோடதுன்னு சொன்னாலும் இது வெளியில் இருப்பவர்கள் வைத்த பேர் தான் இந்த மண்ணுக்கு.
ஓகேங்களா. இப்போ இந்தியான்னு எப்படி பேர் வருது? இண்டஸ் ரிவர் இல்லை இந்து நதி, அது பேர் சிந்து நதி. ஆக்சுவலாக சிந்து, இந்த சிந்து நதிங்கிறத அவன் கிரேக்கர்கள் ரோமர்கள் இவங்களுக்கு வந்து வாயில் நுழையல. அவன் சிந்துங்கிறத இண்டஸுங்கிறான். சிந்து எங்கே, அந்த வார்த்தை எங்கே இருக்குது? இண்டஸுங்கிற வார்த்தை எங்கே இருக்குது? ஸோ இண்டஸ் ரிவர் அப்படிங்கிறது அவன் அவன் அந்த இண்டஸ் நதி அப்படின்னு சொல்கிறான். அந்த இண்டஸ் நதிக்கு அந்த பக்கம் இருக்க மக்கள் இண்டிஸ் இந்தியர் அப்படிங்கிற அந்த இந்தியர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இந்தியருங்கிற வார்த்தை ஐரோப்பியர்களுக்கு எப்படி இந்த டேர்மினாலஜி போகுதுன்ட்டு. இன்னொன்று என்னென்னா, அந்த டேர்மினாலஜிக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அது என்ன மீனிங் அப்படின்னா, மண்ணின் மைந்தர்கள்னு அர்த்தம். இண்டிஜினியஸ் அப்படிங்கிறாங்கல்ல, இண்டிஜினியஸ்னால் மண்ணின் மைந்தர்கள், ரொம்ப வருஷமாக அங்கே வாழ்கிறவங்க, அது நேட்டிவ் சன் ஆஃப் த சாயில்ஸ் அப்படின்ட்டு. அது என்னென்னா, சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ரொம்ப நாகரிகமான ஒரு கலாச்சாரம், ஒரு வேரூன்றிய ஒரு நாகரிகம்ங்கிறனால அது ஒரு பழமையான நாகரிகம். இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கு ரொம்ப வருஷமாக அவங்க இருக்காங்கங்கிறது தெரியும். ஏன்னா ஒரு அந்த டெக்னாலஜிக்கலாக ஒரு க்ரோத் ஒரு இடத்துல நடக்கணும் அப்படின்னா, ஒரு சிவிலைசேஷன் வந்து ஸ்டாண்டப் ஆகி வரணும் அப்படின்னா, இப்போ எகிப்த் சிவிலைசேஷன் இருந்துச்சுன்னா அது ஒரு நாள் 2 நாள் எகிப்துன்னு வந்துடாது. அந்த சிவிலைசேஷன் அவங்க அட்டைன் பண்ணுறதுக்கு 5000 ஆண்டோ 10,000 ஆண்டுகளோ அவங்க தொடர்ச்சியாக அந்த இடத்துல மக்கள் வாழ்ந்துருக்கணும். பல ஸ்டேஜஸ் ஆஃப் எவால்யூஷன் அங்கே நடந்திருக்கும் அந்த ஒரு சிவிலைசேஷனில். அதே போல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒரு சிவிலைசேஷன். அதை பல பேர் அங்கே பார்த்துருக்காங்க, பல ட்ராவலர்ஸ் பார்த்துட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த நேட்டிவிட்டி, மண்ணின் மைந்தர்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு இண்டிஜினியஸ்னு வருது. ஆங்கிலத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸ் அப்படின்னு வருது. இது ஒன்று. இந்த மக்கள் வந்து வணிகத்தால் தொடர்பு படுறாங்கல்ல, அப்போ தொடர்பு பண்ணும்போது இவங்க கிட்ட இருந்து அதிகமாக ப்ரொக்யூர் பண்ணப்பட்ட ஒரு பொருள் இருக்குது, அதிகமாக வாங்கப்பட்ட விற்பனை செய்யப்பட்ட ஒரு பொருள் இருக்குது. அது வந்து இந்த வண்ணங்கள். இந்த வண்ண டை. ஓகே. அந்த டையில் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான கலர்ஸை வந்து அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து பயன்படுத்தினாங்க. பிளட்டு, அது ரத்தத்துடைய கலரும் கூட, அந்த ரத்தத்தை பயன்படுத்தி கூட கலர்ஸ் வந்து அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா பருத்தி வந்து ஒரு மாதிரி எல்லோயிஸ் ஒயிட்டு தான், பியூர் ஒயிட்டும் கூட கிடையாது. ஒரு எல்லோயிஸ் ஒயிட்டில் தான் பருத்தி ஆடைகள் ப்ளீச்டாக இருக்காது. அந்த ஒயிட்னஸ் கொடுக்குறதுக்கும் கூட சுண்ணாம்பு இது இந்த மாதிரியான பழைய கால முறைகளில் ஹெல்ப் எடுத்துருக்காங்க மற்ற சப்ஸ்டன்ஸ்ல. ஆமாம், அதை வச்சு அந்த கலர்ஸை கொடுப்பாங்க ட்ரெஸ்ஸில். அந்த மாதிரி ரொம்ப யூனிக்கான ஒரு கலர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிகா கலர்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ப்ளூ. அந்த ப்ளூ கலர் வந்து இங்கே நம்ம இந்தியாவில் மட்டுமே விளையக்கூடிய அந்த ஒரு மலர் இண்டிகாங்கிற அந்த மலர், அந்த மலருடைய சாயம் தான் அந்த இண்டிகா பழம் கலரில் இருக்கும். இண்டிகா. அந்த இண்டிகான்னு ஏன் அதுக்கு பேர் வருது? சிந்து மக்களால் விவசாயத்தால் செய்யப்படுற அந்த பகுதி இந்தியாவிலேருந்து அந்த இது வர்றதுனால அந்த மலருக்கு பேர் இண்டிகா அங்கே. சரி, இந்த பேர்லாம் நம்ம இங்கே பயன்படுத்தணுமானா யாருமே இங்கே பயன்படுத்தலை. இதெல்லாம் அவன் வச்சுக்கிட்டு இருந்த பேர். அங்கேருந்து பார்க்கறதுக்கு அவன் நம்மளுக்கு என்னவா தெரியுமோ அந்த பேர் அவன் நம்மளுக்கு வச்சு கூப்பிட்டுருக்கான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஏலியன் இன்வேஷன் நம்ம உலகத்துக்கு நடக்குது. இப்போ நம்ம என்ன நம்மளை சொல்லிக்கிறோம்? ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அவன் வரான், அவன் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா 2 கை இது இருக்குது. ஆனால் அவன் அதே போல் நம்ம ஊரில் அவன் ஊரில் அதே மாதிரி ஒரு குரங்கு இருக்குன்னு வைங்களேன். அவன் ஊரில் ஒரு குரங்கு இருக்கும், அந்த குரங்குக்கும் அது மாதிரி 2 கை 2 கால்னா அவன் என்ன சொல்லுவான்? 2 legged monkeys அப்படின்னு சொல்கிறான்னு வைங்க. நம்ம 2 legged monkeysன்னு சொல்லிக்கிறது நமக்கு சரியான பேர் இல்லை. அவன் சொல்லுவான் 2 legged, அவங்க லாங்குவேஜில் ஏதோ ஒன்று சொல்லுவான், இல்லை ஏதாவது ஒரு கோட் நம்பர் கொங்கி அப்படிங்கிறான்னு வைங்க. ஒரு ஏலியன் ஸ்பீசிஸ் ஏதோ ஒன்று சொல்லுது வைங்க. நம்மலாம் இனிமேல் யார் கொங்கி அப்படின்னு சொல்லிக்க முடியுமா? இதே தான் நடந்துச்சிங்க. அவன் வச்ச லாங்குவேஜ், அவன் வச்ச பேர், இது எல்லாமே இந்தியா ஒட்டு மொத்தமாக. சரி, அப்போ பாரதம்ங்கிறது சரிதானே? இது ஒரு இது என்னென்னா, இவங்கெல்லாம் வந்து ஐரோப்பியர்கள் இந்த டைமில் வந்து வச்ச பேர். இந்த பாரதம், பாரதியா, இந்த கல்ச்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வெளியிலேருந்து வந்த அதே கும்பல் அந்த பகுதியிலேருந்து தான் வந்துச்சு. அந்த கும்பலும் என்ன பண்ணுது, இங்கே இருக்க கதை எல்லாத்தையும் கொஞ்சம் உடான்ஸ் சமைச்சு போட்டு பொய்களெல்லாம் நிறையா புகுத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா பரதன் ஒரு அரசர் தான். இப்போ கவனிங்க, பரதன் அப்படின்னா அது பரத நாடு தானே. அது எப்படி பாரத நாடாக மாறிச்சு? பரதன், அவன் பாரதன், அவன் பேர் டபுளே போட்டால் தான் அப்படி ஆகுது. பரதன் தானே அந்த அரசன் பேர். அப்போ பரத நாடு அப்படி தானே கொண்டு வரணும். அப்படி தான் இதில் இருக்குது. எதில் இருக்குது? நீங்கள் மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஆட்சி செய்த பகுதி பேர் பரத நாடு, பாரத நாடு கிடையாது. பரத நாடுன்னு தான் இருக்குது. அதில் அவன் பேர் பரதன் ஆட்சி செய்த நாடு பரத நாடு. இதுக்கெல்லாம் வந்து கல்வெட்டு எங்கேயாவது இருக்கானா? இது வரைக்கும் இந்தியா முழுக்க செஞ்ச எந்த ஒரு ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸையும் பரத நாடு இது, அதோட எல்லை இது, பரத நாட்டு கல்வெட்டு இதுன்னு ஒரு கண்டுபிடிப்பும் இது வரைக்கும் குண்டுமணி ஊசி இடத்தம் கூட இது வரைக்கும் காட்டலை. சரியா? ஸோ அது வந்து ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியில் வரக்கூடிய ஒரு புனைவு. அது வந்து அப்படி ஒரு நாடு இருந்ததாக சொல்லப்படுகிறது.
புரியுது, அத்திப்பட்டி மாதிரி ஒரு ஒரு சொல்லப்பட்ட ஒரு கதை, அவ்வளோதான். அந்த கதையில் பரதன் ஒரு அரசன் தான், அந்த அரசன் வந்து பரத நாடுன்னு ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சான்ட்டு. சரி, அப்படி அந்த இதில் இருந்தால் பாரதம்னு வந்துச்சு அப்படின்னா பரதம் தானே வந்திருக்கணும். பாரதம்ங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பார் அப்படின்னா குளோப்னு அர்த்தம். பார்னா உலகம், பார் உலகம். இந்த பார் அப்படிங்கிறது வந்து தமிழர்கள் வந்து உலகத்தையே நீங்கள் பழைய சங்க இலக்கிய பாடல்களில் பல பாடல்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பார் அப்படிங்கிறதுல உலகத்தை சொல்கிறது. இந்த பார் அப்படிங்கிற இந்த வார்த்தை உலகத்தை மட்டும் குறிக்கல, அந்த காலத்தில் உலகம்ங்கிறது அந்தந்த மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் எல்லாமே குறிக்கிறது தான். இந்த பாரில் வாழ்ந்தவர்கள், இந்த பாருங்கிற இந்த வேர் சொல்லிருந்து இவங்க பாரதம்னு ஒரு இது உருவாக்குறாங்க. இதான் இந்த லிங்க் எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, பாரதம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இந்த பேர் இருக்குது, ஏன்னா அது உலகம் அப்படின்னு. ஏன்னா அன்னைக்கு இந்தியாவுடைய இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பில் தான் ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து ரொம்ப உயர்ந்திருந்த ஒரு நிலை. அப்போ உலகமே இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் அது பார்க்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார் என்பது உலகத்தை குறிக்கும், அது இந்தியாவை மட்டும் குறிக்காது. ஆக்சுவலாக அந்த பாருங்கிற உலகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு பாரதம்னா இதுவும் உண்மையாகவே இந்தியாங்கிற இந்த எல்லை பரப்பை குறித்ததில்லை. இஸ்லாமியர்கள் ஹிந்துஸ்தான்னு சொன்னாங்க. அது வேணா இந்தியாவோட எல்லை பரப்பை குறிக்கும், ஏன்னா அவங்களோட பார்வையில் ஹிந்துக்கள் கிடையாது, சிந்து நதிக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை பாருங்க, அந்த ஒரே பேர் சொல்லிட்டாங்க, அந்த நதி தாங்க அதுக்கு, நம்ம அதுக்கு சிந்துன்னு பேர் வச்சோங்க. சிந்துங்கிறது என்னன்னா சிந்துறதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. கிளேசியர்லேருந்து தண்ணி சிந்தி வர்றதுனால சிந்து நதி, ஹிமாலயன் கிளேசியர்லேருந்து வருது, அது ஒரு சிந்து நதின்னு பேர் வருது. கங்கைன்னா என்னங்க, கங்கை அப்படிங்கிறது கொங்கைன்னா பிரஸ்ட் மில்க் எப்படி பிரஸ்ட்லேருந்து வருதோ அதே போல் மலை உச்சியிலேருந்து பிரஸ்ட் மில்க் போல் தாய்ப்பால் போல் வருவதனால கங்கைன்னு பேர். இதெல்லாம் தமிழர்கள்ங்கிறத விட சிந்து சமவெளி தமிழர்கள் வச்ச பேர், தமிழனாக இருந்தபோது உருவான பேர்கள் இந்த பகுதிகள் எல்லாம். அதனால தான் இந்தியா முழுக்க இருக்க பல ஊர் பேர்கள் இன்னும் தமிழ் வேறு சொற்கள்லேயே இருப்பது காரணம். இந்தியா முழுக்க ஒரு இனம் வாழ்ந்துச்சுன்னா அது தமிழ் இனம் தான். அடிச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் வாழ்கிறோம், இதான் நடக்குது. அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. இது ஃபுல்லாக போயிடுச்சு. அப்போ என்ன நடக்குதுன்னா, அங்கே இருந்த அந்த தமிழ் பேர்கள் தான் கால ஓட்டத்தில் மருவி நிற்குது. ஸோ சிந்து நதிங்கிறதோ இல்லை கங்கை நதிங்கிறதோ தமிழர்கள் தான் அந்த நதிகளுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கிறாங்க, அவங்க ஒரு புரிதலில் வச்சுருக்கிறாங்க. அதை ஒவ்வொருத்தன் வாயிலும் ஒவ்வொரு மாதிரி போய் அதுக்கு சான்ஸ்கிரிட்டில் விளக்கம் கொடுக்க முடியலங்கிற பேரில் அந்த ஒவ்வொரு இதுக்கும் பேரை மாற்றி இதை மாற்றி கதையை கட்டி விட்டு, புரியுது, எல்லாமே கற்பனை கதைகள், எல்லாம் கட்டுக்கதைகள், அதெல்லாம் நம்ம நம்பவே முடியாது. அந்த மாதிரி கதைகள் இருக்கும். இந்த ஒரு கங்கை எப்படிங்கன்னா, கங்கை வந்து சிவனோட தலையிலேருந்து வருது, சிவனோட தலையில் இருக்குது, கங்கை வந்து சிவனுக்கு பொண்டாட்டி, இந்த மாதிரி கதையெல்லாம் யாராவது ஒரு நல்ல ஒரு மக்கள் இருக்காங்க, அறிவார்ந்த மக்கள் வாழ்கிறாங்கன்னா இந்த மாதிரி கதைகள் நம்புவாங்களா? முதல்ல நீங்கள் இந்த மண் வந்து மகாவீரர் வாழ்ந்த மண்ணு, புத்தர் வாழ்ந்த மண்ணுலாம் பேசிகிட்டு இருக்கீங்களே, இவங்களெல்லாம் ஃபிலாசபிக்கல் ஐக்கான்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி கட்டுக்கதை அவங்களாம் நம்பியிருப்பாங்களா? இந்த கேள்விகள் அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் அவங்க வந்தாங்க. அப்போ இது என்னன்னா, யாருமே அதெல்லாம் நம்பலைங்க, அந்த கட்டுக்கதைகளெல்லாம் யாரும் நம்பலை. இதெல்லாம் பிற்காலத்தில் இவங்க பிராமணர்கள் சொல்லிக்கிட்ட கட்டுக்கதைகள் தான். அப்போ இந்த கட்டுக்கதைகள் இதன் மூலமாக இந்தியாவுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அது வந்து சனாதன ஐடென்டிட்டி, இதெல்லாம் வந்து இன்றைக்கி பிஜேபி வந்து திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த இந்தியன் பேட்ரியாட்டிக் சென்ஸ் அப்படிங்கிறது போச்சு இல்லை, அதை வந்து இந்தியன் பேட்ரியாட்டிக் சென்ஸுங்கிறதுல கொண்டு போக முடியாமல் ஹிந்துத்துவ பேட்ரியாட்டிக் சென்ஸ், இந்துத்துவா அப்படிங்கிறதுல பேட்ரியாட்டிக் சென்ஸை கொண்டு வர முடியும்னு அவங்க நம்புகிறாங்க. முடியாதுங்கிறத விட அது அபத்தம்.